பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் யூஸ் பண்ணுற பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி அடுத்த 30 செகண்ட்ஸில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வெல்கம் டு டே 3 ஆஃப் 30 days 30 டெக்னாலஜி சீரியஸ். இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்கில் ஒரு 1,00,000 பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷனாக இருக்க சிஸ்டமில் என்னன்னா இந்த 1,00,000 பேரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் சென்ட்ரலைஸ்டாக ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ஒரு ஹேக்கர் அந்த சென்ட்ரலைஸ்டு சர்வர் ஹேக் பண்ணிட்டாருன்னா எல்லா டேட்டாவும் போயிடும். இதுக்கு மாறாதான் பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த 1,00,000 பேருக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த 1,00,000 பேர் டேட்டாவும் எல்லா கம்ப்யூட்டரும் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ ஒரு ஹேக்கர் ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் ஹேக் பண்றாருன்னா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன பண்ணும்னா, இந்த சேம் சேஞ்ச் மோர் தென் 50%, அதாவது 50,000 கம்ப்யூட்டருக்கு மேல இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அப்படி நடக்கலன்னா இது ஒரு ஹேக் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி அதை ரிமூவ் பண்ணிடும். பிராக்டிக்கலா ஒரு நெட்வொர்க்ல ஒரு 50% மேல, அதாவது 50,000 சிஸ்டத்துக்கு மேல ஹேக் பண்றது பாசிபிள் இல்ல. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்ல இருக்கும். ஒரு ஹேக்கரால பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த பிராக்டிக்கலா இந்த டெக்னாலஜி யாரால ஹேக் பண்ண முடியாதனால ஹை லெவல் செக்யூரிட்டி அப்ளிகேஷன் எல்லாமே இது யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாமே ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் எங்களோட ஸ்க்ராட்ச் பேஜை நீங்கள்